இதுக்கு முன்னாடி பேசின 2 பேர் பேசின அந்த கதையில இருந்தே இறந்தவரின் அழைப்பு அதுல இருந்தே நானும் தொடங்கலாம்னு இருக்கேன். 3 கதைகள் வாசிச்சேங்க. எனக்கு 3 கதைகளுமே வந்து எழுதிய விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் எடுக்கிறதுக்கும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதும் அந்த 2 நிமிஷத்துல ஒரு ஆட்ல நம்ம கதை சொல்றது ரொம்ப கஷ்டம். அதை வந்து ரொம்ப அழகா நாஷ் இதுக்கு முன்னாடி சொன்னார், நானும் அந்த பாயிண்ட் தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய இடத்துல நான் லீனியரா பிளாஷ் கட்ஸ் போயிட்டு வருது. அழகா வந்து அத அத எடிட் பண்ணி எழுதியிருக்காரு ஒரு சின்ன ஸ்பேஸ்ல. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நான் இந்த கதையில பாக்குறது என்னன்னா, நான் இதை வந்து இல்யூஷனா தான் படிக்கிறேன். எனக்கு அவர் கொடுத்திருந்த டீடைலிங்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த ஆசிரியர் கிட்ட ப்ராபப்ளி இதுக்கப்புறம் நிறைய கதைகள் படிச்சேன்னா எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு இளையராஜாவை பத்தி நிறைய எழுதி இருக்கிறதுனால ஒரு ஈர்ப்பு. கதையா அதை படிச்சதுனால அடுத்த 2த்தையும் படிச்சுட்டேன் நானு. அந்த 9% சார்ஜுமே வந்து இளையராஜா பாட்டு டவுன்லோட் பண்ணி வச்ச ஞாபகம் இருக்கு, ஆனா சுவிட்ச் போட்டேன்னா ஞாபகம் இல்லை அப்படின்னு எழுதியிருப்பாரு. அது நம்மளும் நிறைய தடவை பண்ணதுனால அது என்னால ஒத்து போக முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பிளாஷ்பேக் பழனிக்கு போறாங்க. பழனியில வந்து அந்த டீ கடையில, டைமண்ட் டீ கடையில நின்று பிரியா படத்தோட பாட்டெல்லாம் கேட்டோம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த இடத்துலயும் நண்பர்களோட சேர்ந்து. அதுக்கப்புறமா நான் அந்த கதையை படிக்கிறப்ப எனக்கு என்ன ஃபீல் இருந்ததுன்னா, இது இல்யூஷன் தான். ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஒரு சப்கான்சியஸ் மைண்ட் தான் செஞ்ச தப்பை எப்படியாவது சாரியும் கேட்கணும், அதே சமயத்துல அது ஜஸ்டிஃபையும் பண்ணணும். சோ அந்த ஜஸ்டிபிகேஷன் ப்ராபப்ளி அவர் பண்ணியிருந்திருக்க மாட்டார், அவர் இறந்த நண்பர் பண்ணிருக்க மாட்டார். ஆனா நான் என்ன வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும் இல்லையா? அதனால நான் சொன்ன டயலாகா தான் பாக்குறேன். கடைசியா நான் உன் இடத்துல இருந்தாலும் அதான பண்ணிருப்பேன்னு சொல்றது வந்து அவரு சொல்லியிருக்க மாட்டார், மத்தவங்க பல பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா தப்பு செஞ்சேன்னா எனக்கு நான் யோசிச்சுப்பேன், இப்படி சொல்லிருவாங்க அவங்க அப்படின்னு நான் என்ன ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு நான் நினைச்சுக்கிற ஒரு விஷயம். நான் தப்பு செஞ்சுட்டேன்னு கன்ஃபர்ஸ் பண்ணிட்டேன். கன்ஃபர்ஸ் பண்ண உடனே அவங்க வந்து கமல் மாதிரி வந்து மன்னிக்க தெரிஞ்சவங்க பெரிய மனுஷங்கன்னு மன்னிச்சிருவாங்க அப்படின்னு நான் எனக்கு நானே கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எழுதிட்டு, நான் ஏன் இதை இல்யூஷனா படிச்சேன் அப்படின்னா, கடைசி டயலாக் அவர் சொல்லியிருப்பாரு, ஜானகி ரொம்ப அழகில்ல அப்படின்னு முடிச்சிருப்பாரு. சோ இன்னமுமே அவர் மனசுக்குள்ள அதுதான் இருக்கு. சோ அந்த மனசோட பிரதிபலிப்பா தான் இந்த இந்த போன் காலு, அவருக்குள்ள நடக்கிற இந்த இந்த பரிமாற்றம் எல்லாம் அப்படிங்கிற மாதிரிதான் நான் உணர்றேன் அந்த பர்டிகுலர் கதையில. ஒரு மனுஷனோட உள்ள இருக்கிற ஒரு ஒரு ஆழ் மனசுல இருக்கிற ஒரு தவறு, அந்த தவறை வந்து சரி செய்யறதுக்காக அந்த தூக்கத்துல அந்த பயணத்துல ஒரு 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 விஷயம் இல்யூஷன் மாதிரி நடக்குது. அது ஜஸ்டிஃபையும் பண்ணிக்கிறாரு அவரு, நான் செஞ்சது தப்பு ஆனா நான் என்ன மன்னிச்சுட்டான் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன், செல்ஃப் சாட்டிஸ்பாக்சனுக்காக இது ஒரு நடந்த கதையா நான் பாக்குறேன். அது எழுதியிருந்த விதமுமே எனக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. இதை விட்டுட்டு, இந்த கதையை விட்டுட்டு அடுத்த முதல் கதைக்கு நான் போனேன்னா, அந்த லைக் குழுக்களோட லைக் கதை, அந்த பஸ் பிரயாணம். என்னால இன்னைக்கும் அதை கோரிலேட் பண்ண முடியும். ஏன்னா நான் இப்ப சென்னை போனாலும் நான் அதிகம் பிரயாணம் பண்றது பஸ்ல தான். வண்டியோ காரோ நம்ம வீட்டுல கிடையாது. அதனால பஸ் பயணங்களும் ரயில் பயணங்களும் தான் இன்னைக்குமே. அங்க பக்கத்துல போயிட்டு வர்றது, இப்ப இலக்கியா வீட்டுக்கு போனனாலும் நான் பஸ் ஏறி தான் போகணும், அங்க இருந்து வரணும்னாலும் பஸ் ஏறி தான் வரணும். எனக்கு என்னன்னா, நான் அந்த நான் இன்னமுமே வந்து கடைசி கிளைமேக்ஸை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் இன்னைக்கும் நம்ம வீட்டுல இருந்து பஸ் ஏறுறோம்னா நம்ம வந்து உள்ள ஏறுறப்போ நிறைய இடத்துல பார்த்திருக்கேன், வாண்டடா வந்து அந்த சீட்டுக்காக தான் வருவாங்க, நம்ம இடிச்சுட்டு தான் உட்காருவாங்க. வந்து நம்ம நின்று திருப்பி திருப்பி சொல்லுவாரு, நான் 4 பஸ் விட்டு 5வது பஸ் இதுக்காக தான் ஏறினேன், ஆனாலும் என்ன நிம்மதியா பிரயாணம் பண்ண விட மாட்டேன்றாங்க அப்படிங்கிறது. இதுக்காகவே வருவாங்க, இதுக்காகவே நம்மள வந்து அந்த ஜன்னல் சீட்ல உட்கார வைக்க கூடாதுங்கிறதுக்குனே ஒரு குரூப் சுத்தும். அது வந்து என்னால என்னால அதை கோரிலேட் பண்ண முடிஞ்சது. ஆனா நான் முடிஞ்ச வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு அந்த கடைசியில நடந்த நிகழ்வுகள் நடக்கல. அதனால என்னால வந்து முதல் பாதியை மட்டும்தான் என்னால அக்செப்ட் பண்ண முடிஞ்சது. அவர் முடிச்சதுமே வந்து நான் அவருக்கு அது நடந்ததுனால பழசெல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா, பழசுமே கரெக்ட் கிடையாது. ஏன்னா அதுக்காக வர ஆட்கள் அதுக்காக மட்டும்தான் வருவாங்க. உங்களை எழுப்பி, அதாவது வந்து வயதை காட்டிலும் அதுக்கப்புறம் இப்போ சின்ன பசங்க இருந்தாங்கன்னா, அவன் பலசாலியா இருக்கிறவன் வந்து என்ன பண்ணுவான், நீ நகரு நாங்க உட்காரணும்னுவான். அப்ப குழந்தைங்க என்ன பண்ணுவோம், எதுவும் பேச முடியாம நகர்ந்துரும். ஏதோ ஒரு விதத்துல அதை வந்து அட்வான்டேஜா எடுக்கிற ஆட்கள் இருக்கதான் செய்யறாங்க. அந்த அட்வான்டேஜ் எடுக்கிற ஆட்களை கடைசியில ஜஸ்டிஃபை பண்ணது என்னால ஒத்துக்க முடியல அந்த கதையை பொறுத்த மட்டும். இது வந்து முதல் கதை.
ரெண்டாவது கதையில வந்து எனக்கு அந்த ஆஹ் ஆஹ் கடவுளும் முன்னோர்களும் கை கொடுக்கவில்லை அந்த கதையில வந்து எனக்கு அந்த கதை தான் எழுத்தா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அதுல கட்ஸ் அந்த அந்த குழந்தை வந்து வயித்துல இருந்தது. அதுக்கப்புறம் கட் பண்ணா அந்த குழந்தைய வந்து அந்த ட்ரெயின்ல போறப்ப அப்பாவை வந்து பாத்ரூம் போக விடாம எவ்வளவு அட்டாச்சா இருக்குன்னு ஒரு பிளாஷ் கட். அதை கட் பண்ணா ஸ்கூல்ல போகும்போது அது அது எழுதியிருந்த விதம், அழுதாளான்னு கேட்பாரு, மத்த பசங்களை பார்த்துட்டு பேசாம அமைதியா போய் உட்கார்ந்துட்டா அப்படின்னு. அந்த மாதிரியான வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து அழகா அந்த குழந்தையோட பல பருவங்களை காமிச்சிருப்பாரு. அதுல எழுத்துலயே வந்து பல பருவங்களை காமிச்சு இவ்வளவு அழகா எழுதினவரு. என்னால ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, அவர் கொடுத்திருந்த அந்த, அதாவது ஆஹ் காதலுக்கு எதிரா வந்து கொடுத்த வாதம் வந்து என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா தாத்தா பாட்டி காதல் கல்யாணம் பண்ணாங்க. ஆனா அத்தைக்கு மாப்பிள்ளை பார்க்கும் போது அப்பா சைடுல அப்பா ஜாதியில பார்க்கணுமா அம்மா ஜாதியில பார்க்கணுமான்ட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தாத்தா பாட்டியே அவ்வளவு முற்போக்கா இருக்கிறப்போ நீங்க ஏன் இவ்வளவு பிற்போக்கா யோசிக்கணும்? உங்களுக்கு இவ்வளோ அன்பு இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட உட்கார்ந்து புரிய வச்சிருந்திருக்கலாம். நீங்க கொடுத்த ரீசனுக்காக அந்த பொண்ணு ஓடுனதுல வந்து தப்பே இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு லேம் ரீசன் அது. கடைசியில அந்த பொண்ணு பார்த்துட்டு போனது, ஏன்னா என்ன எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் ரீசன் சொன்னப்பவே நான் கதையில இருந்து டிட்டாச் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணா, அதுக்கப்புறம் என்ன அந்த 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 கிளைமேக்ஸ் எப்படி இருந்ததுங்கிறதுக்குள்ளேயே நான் போல. ஏன்னா கம்ப்ளீட்டா இந்த பர்டிகுலர் இடத்துலயே வந்து எஜெக்ட் ஆயிட்டேன். ஏன்னா அதுக்கு மேல என்னால அந்த கருத்தை வந்து அக்செப்ட் பண்ண முடியல. எனக்கு உடன்பாடு இல்லை அந்த கருத்து மேல. அதனால எனக்கு பெரிய பாதிப்பு ஏற்படல. இந்த ஒரு விஷயத்துல நான் வந்து கலைஞன் கிட்டயும் நான் அவர் ப்ராபப்ளி கலைஞனும் தான் சொல்ல வந்தாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில சில இடத்துல வந்து ஒத்து போக முடியாததுக்கான ரீசனுமே இந்த மாதிரிதான் இருந்தது. எனக்கும் அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டா நான் எஜெக்ட் ஆயிட்டேன். அதனால எனக்கு கிளைமேக்ஸ் அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருந்ததா அப்படின்னா இம்பாக்ட்ஃபுல்லா இல்லை. ஆனா ஓவராலா எனக்கு வந்து அவரோட எழுத்து இவ்வளவு சின்ன இடத்துல இத்தனை இடத்துக்கு வந்து போயிட்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சது.